ஆமா, நம்ம மட்டும் எந்த பக்கம் போனாலும் நமக்கு மட்டும் ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்கு. எல்லாமே நமக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்குது. அப்படி இருந்தும் நமக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கே. என்னன்னு தெரியல. ஒருவேளை என்ன கஷ்டம் இருக்கும்? கடவுளே, இப்படியே என்னை தனியா புலம்ப விட்டுட்ட. இப்போ நமக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு. வீடு கட்டணும்னு நினைச்சோம், வீடு கட்டிட்டோம். கடனையும் அடைச்சிட்டோம். நம்ம புள்ளையும் நல்லா படிக்க வச்சுட்டோம். இப்போ நமக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். பொண்ணு தேடணுமே. ஆமா இல்ல, நம்ம தங்கச்சி பொண்ணு தான் நம்ம சொன்னோம்ல. என்ன பண்ணாலும் சரி, நம்ம தங்கச்சி பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமக. அவன் என்ன, அவன் பெரிய கொம்பா? அவன்லாம் ஏதாவது பொண்ணை கூட்டின்னு வந்தானா அப்படியே ஓட சொல்லிருவேன். ஐயோ, நம்ம தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை என்ன பண்ணலாம்? ஆனா ஒண்ணு, பீட்டர், என் தங்கச்சி பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமக. வேற யார் வந்தாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். என் வீட்டுக்கு என் தங்கச்சி பொண்ணு தான் மருமக. என் பையனுக்கு அவ தான் பொண்டாட்டி. இப்படியே தனியாக புலம்பினோம்னா பைத்தியம் தான் பிடிச்சிக்கும். நாமளே இந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டு வருவோம். காலையிலே கொஞ்சம் சோர்வாக இருக்குது. போவோம். அண்ணா டீ கடைக்காரண்ணா. சொல்லுமா, என்ன வேணும்? என்னண்ணா டீ கடையில் டீ தானே நான் கேட்க வருவேன். இது என்ன வம்பா இருக்கு? காலையிலே வாமா. இல்லைண்ணா டீ கடையில் டீ தானே குடிக்க வருவோம். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்க? ஐயோம்மா போதும்மா. டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. அண்ணா எனக்கு சூடாக ஒரு இஞ்சி போட்ட டீ. அவ்வளோதானே, இதோ போட்டு வரேன். வேற ஏதாவது வேணுமாம்மா? இப்போதைக்கு வேற எதுவும் வேண்டாம், வேணும்னா சொல்கிறேன். வேற என்னண்ணா இருக்கு? வடை இருக்குமா? வடையா? அதுக்கேம்மா இந்த இழு இழுக்கிற? இல்லை ஓகேண்ணா ஓகேண்ணா, எனக்கு இப்போதைக்கு அந்த டீ மட்டும் போதும். ஓகேம்மா, கொண்டு வரேன் இருங்க. ஆமாம், நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கம்மா? நானா மேரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். மேரியா? அது யாரும்மா, நிறைய பேர் இருக்காங்க. நீ எந்த மேரியை சொல்ற? அதான் நான் லாசர் தாத்தா இருக்கால்ல, அவங்க ஒய்ஃப் மேரி, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ சரி சரிம்மா. அவங்களுக்கு சொந்தக்காரங்களா? ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுமா. நான் உங்ககிட்ட ஒரு டீ தானே கேட்டேன். ஆமா. நீங்கள் எதுக்கு எனக்கு இத்தனை கொஸ்டின் கேட்குறீங்க? ஏம்மா புதுசா இருக்கு, இந்த ஊர்ல பார்த்ததே இல்லை உன்னை, அதனால நீ யாருன்னு கேட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்காமா? தப்பு எதுவும் இல்லை, ஆனால் நான் டீ கேட்டு 1/2 hour ஆச்சு, இன்னும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரவே இல்லை. மா, உன்னை கேட்டது ரொம்ப ஏன் தப்புதாம்மா. உன்னை நான் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். நீ யார் வீட்டுக்கு வேணாலும் வந்து போ. நான் ஏன் கேட்குறேன்? என்னடா இது புதுசாக சவுண்ட் வருது? என்ன மறுபடியும் சவுண்ட் வருது? மா, நான் போய் உனக்கு டீ மட்டும் போட்டு வரேம்மா. சரிங்க, நான் போட்டு வாங்கண்ணா. காலையிலேயே இது உனக்கு தேவையா தோணி? சும்மா எடுக்கிற சவுங்க நாமளே ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆச்சு. காலையிலேயே வா. என்ன பண்றது, நம்ம நேரம் அப்படிதான் இருக்கு. யாருன்னு கேட்டது ஒரு குத்தமாடா. போ போ, உன் வேலையை பாருன்னு தோணி. என்ன இஸ்கு இஸ்குன்னு கேட்டுனே இருக்கு? ஐயோ, ஒருவேளை பாம்பு எதாவது வந்துச்சா? எங்க எதுவுமே காணுமே, சவுண்டு மட்டும் வந்துட்டே இருக்கு. ஏய், இங்க பாரு. ஏய் பொண்ணே. என்னமோ ஒரு சவுண்டு மட்டும் வருது, என்ன யாருன்னு தான் தெரியல. என்ன கூப்பிடுதுன்னு தெரியல. ஐயோ, ஒருவேளை பேயோ? ஏய் ஏம்மா, திரும்பி பாராமா. எவன் இது சும்மா இசுக்கு இசுக்கு எண்ணிட்டு இருக்கான்? மாமா நீங்களா? ஏன் கத்துற? மாமா நீங்களா? அப்படித்தான் மெதுவா பேசு. ஏன் மாமா இந்த விளையாட்டு? மா அப்படி இல்லம்மா, இங்க இரு வரேன். இல்ல இல்ல, நீ இங்க வா. யாராவது பாக்குறாங்களான்னு பாரு. இந்த பக்கமும் யாரும் இல்ல, அந்த அண்ணன் டீ கடைக்கு போயிட்டாரு. இந்த பக்கமும் யாரும் இல்ல. என்னது மாமா? அட இங்க வாமா. சொல்லுங்க மாமா, ஏன் மாமா இப்படி கூப்பிட்டீங்க? மா, நான் கோவமா இருக்கேன்னு தானே எல்லாருக்கும் தெரியணும்ல. இப்படி வந்து உன்கிட்ட நான் பேசிட்டேன்னா அப்புறம் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. அதுக்கா மாமா இப்படி பண்றீங்க? உன்கிட்ட தான் நான் சொன்னேன்ல. சொன்னீங்க மாமா. ஏன் கத்துற? பொறுமையா பேசுமா. சரி சரி மாமா, இவ்வளவு சவுண்ட் போதுமா மாமா? எம்மா தாயி, போதுமா. சரி ஓகே. இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரிதான் இருக்கணும்.
புரிஞ்சுதா? சரி மாமா, இப்பயும் அதே மாதிரி தானே இருக்கும். சரி சரி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். என்னது மாமா, டீ வேணுமா? என்னது, டீயா? இந்தாம்மா, நான் வீட்லயே குடிச்சிட்டு வந்துடுவேன். உங்க அத்தை எனக்காக ஸ்பெஷலா போட்டு கொடுப்பா. அதை குடிக்காம நான் இங்க வந்து குடிப்பேனா? அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? உன்னதான் பார்க்க வந்தேன் தாயே. ஆனா உன்னை இவ்வளோ கூப்பிட்டு நீ திரும்பி பார்க்கவே இல்லை. சரி சரி விடுங்க மாமா, அதான் திரும்பி பார்த்துட்டேனே. எப்போ? நான் எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கு காது கேட்காதா? எப்படி, நீங்க என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களா? இல்ல மருமகளேன்னு கூப்பிட்டீங்களா? இல்ல தங்கச்சி பொண்ணுன்னு கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, அப்புறம் எப்படி கூப்பிட்டீங்க? இஸ்கு இஸ்குன்னு கூப்பிட்டேன். இஸ்கு இஸ்கா? ஆமா, இஸ்கு இஸ்குன்னு தானே நீங்களும் கூப்பிட்டீங்க. சரி விடுமா. நான் தான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் உன் மேல கோவத்துல இருக்கேன். நம்பிட்டேன் மாமா. நம்பணுமா? என் மாமா மீசக்காரர் தான், ஆனா ரொம்ப பாசக்காரரு. அதையும் தாண்டி ரொம்ப கோவம் காரணம். என்ன மாமா, அவ்வளோதானா? என் மேல பாசம் இல்லையா? ரோஷினி கண்ணு, உன் மேல பாசம் இல்லாம எனக்கு இது எப்படிமா? நீ என் உசுருடா. நிஜமாவா மாமா? ஏன் கண்ணு அப்படி கேக்குற? இல்ல, இவ்வளோ நாளா இந்த தங்கச்சி பொண்ணு யாருனே தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ இந்த தங்கச்சி பொண்ணை பார்த்த உடனே உயிர் அது இதுன்றீங்க. அதான் கேட்டேன் மாமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி சரி, நீ டீ குடிச்சிட்டியா? எங்க இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க. அப்போ உன்னை நான் டீ குடிக்க விடாம பண்ணிருக்கேனா? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்லை. பாரு, உன்கிட்ட பேசி பேசி சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்னது மாமா, சொல்லுங்க. நாளைக்கு எங்கேயாவது வெளில போறியாம்மா? எங்கேயும் போகலையா மாமா, வீட்டில் தான் இருப்பேன். சரி சரி, உங்க அத்தை பால் பாயாசம் பண்றா. நாளைக்கு உனக்கு எடுத்துட்டு வரவா? மாமா, அத்தை பால் பாயசம் பண்ணா கண்டிப்பா எனக்கு எடுத்துன்னு வந்து தருவாங்கல்ல. அப்புறம் நீங்க ஏன் எடுத்துன்னு வரீங்க? நீங்க எடுத்துன்னு வந்தா மாட்டிக்க மாட்டீங்களா மாமா? அம்மா, உன் அத்தை தருவா. இருந்தாலும் உன் மாமான்னு நான் எடுத்துன்னு வந்து தரணும்ல. ஓ, பாசம். ஐயோ, இந்த மீசக்கார மாமாவுக்கு பாசம் வந்தாலும் அதிகமா தான் வருது, கோவம் வந்தாலும் அதிகமா தான் வருது. பாவம் எங்க அத்தை. என்னது? எடு. அம்மா நான் இல்ல. ஏன் ஓடாத ஓடாத. போங்க, நான் திரும்ப மாட்டேன், நீங்க அடிப்பீங்க. இந்த ஐயம்மா திரும்பமா அடிக்க மாட்டேன். ஐயோ நான் இல்ல, நான் போறேன். இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம் அவ்வளவுதான். நாம கிளம்பிடுவோம். போயிட்டாரா? ஐயோ, இந்த மீசக்காரன மாமனை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன பண்றது? எங்க அம்மாவுக்கு அண்ணனா போயிட்டாரு. பாப்போம்.